வாடகை வீட்டுக்கு சென்று மஹிந்த ராஜபக்ஷ உகண்டாவில் பதுக்கப்பட்டுள்ள ராஜபக்ஷக்களின் படம். இலங்கையில் வெடித்து பாரிய போராட்டம். இந்தியர் ஒருவரின் வகிபாகம் குறித்து வெளிவந்த முக்கிய ரகசியங்கள். மேசுக்கு அடியால் பணம் வழங்கிய அரசியல்வாதிகள். நாட்டில் ஏற்பட்ட மிக சிக்கலான சூழ்நிலை. இவைகள் தொடர்பில் ஆராய்கிறது இன்றைய வியூகம் நிகழ்ச்சி. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை கையளித்துவிட்டு தற்போது வாடகை அடிப்படையில் ஒரு தனியார் இல்லத்திற்கு குடிபெயர்ந்துள்ள செய்தி அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் அமைந்திருந்த தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை அரசாங்கத்திடம் ஒப்படைத்துவிட்டு தற்போது கொழும்பு நுகேகுட பகுதியில் உள்ள ஒரு தனியார் வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கியிருப்பதாகவும் ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. இலங்கையில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த மேலதிக சலுகைகள் மற்றும் உத்தியோகபூர்வ இல்ல வசதிகள் தொடர்பில் அரசாங்கம் புதிய தீர்மானங்களை மேற்கொண்டிருந்தது. இதன் ஒரு கட்டமாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான உத்தியோகபூர்வ இல்லங்கள் ரத்து செய்யப்படுவதாக, அதாவது உத்தியோகபூர்வ இல்ல வசதிகள் ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து பல ஆண்டுகளாக கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் வசித்து வந்த மஹிந்த ராஜபக்ஷ கடந்த செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி அன்று அந்த இல்லத்திலிருந்து உத்தியோகபூர்வமாக வெளியேறியிருந்தார். அங்கிருந்து வெளியேறிய அவர் தனது சொந்த ஊரான தங்கலையில் உள்ள இல்லத்திற்கு சென்று அங்கு தங்கியிருந்தார். இந்த நிலையில் தங்கலையில் சில காலம் தங்கியிருந்த முன்னாள் ஜனாதிபதி கடந்த வாரம் மீண்டும் கொழும்புக்கு திரும்பியிருக்கிறார். எனினும் இந்த முறை அவர் அரசு இல்லத்திற்கு செல்லாமல் நுகேகொடை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தனது நண்பரின் சொந்தமான வீட்டிற்கு தெரிவு செய்திருக்கிறார். இந்த இல்லமானது குத்தகை அடிப்படையில் பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பில் தங்குவதற்கு அவர் எடுத்த இந்த முடிவுக்கு முக்கியமாக 2 காரணங்கள் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது வயோதிபம் மற்றும் அவ்வப்போது தேவைப்படும் மருத்துவ பரிசோதனைகளை கொழும்பில் உள்ள வைத்தியசாலைகளில் இலகுவாக பெற்றுக் கொள்ள முடியும் என்பதற்காகவும், கட்சியின் முக்கியஸ்தர்களை சந்தித்தால் மற்றும் அரசியல் கலந்துரையாடல்களை முன்னெடுப்பதற்கான வசதி இங்கு இருப்பதாலும் அவர் அதனை தெரிவு செய்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதிகளின் பராமரிப்புக்காக செலவிடப்படும் அதிகப்படியான அரசு நிதியை குறைக்கும் நோக்கில் தற்போதைய அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகளின் வெளிப்பாடாகவே இது பார்க்கப்பட்டிருக்கிறது. உத்தியோகபூர்வ இல்லம் மட்டுமன்றி அவருக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் வாகனங்களின் எண்ணிக்கையிலும் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் நீண்ட கால அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக ஜனாதிபதி பதவியில் இல்லாத நிலையில் ஒரு சாதாரண வாடகை வீட்டில் தங்கியிருப்பது அவரது ஆதரவாளர்கள் மத்தியிலும் அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய விவாதங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இதனவாறாக இருக்க உகண்டாவில் ராஜபக்ஷக்களால் பதுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள டாலரை அனுராத சங்கம் இன்னமும் மீட்கவில்லை என்று மொட்டு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தினர் ராஜபக்ஷக்களின் நிதி உகண்டாவில் பதுக்கப்பட்டுள்ளது என்று தொடர்ச்சியாக கூறி வந்தனர். ஆனால் இதுவரை அந்த நிதியை மீட்கவில்லை. அரசாங்கத்தால் குறிப்பிடப்பட்ட நிதியை மீட்பதற்கு அனைத்து ஒத்துழைப்பையும் நாங்கள் வழங்க தயாராக இருக்கின்றோம். அந்த டாலரை மீட்பதற்கு பொருத்தமான காலமாகவும் இக்காலமே அமைந்திருப்பதாகவும் நாமல் ராஜபக்ஷ ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இதற்காக சத்திய கடதாசிகளை வழங்கவும் தயாராக இருக்கிறோம். ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து செயல்படுவது அந்த இரு கட்சிகளினதும் தனிப்பட்ட விருப்பம் என்றும் அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். ஆனால் நாட்டின் ஜனநாயகம் பேணப்படுவதற்கு இந்த இணைவு அவசியமானதாக இருக்கிறது. இணைந்து செயல்பட வேண்டிய இடங்களில் எதிரணியாக நாமும் இணைந்து செயல்படுவோம் என்றும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டிருக்கிறார். ஏதாவது புறம் இருக்க 2022ஆம் ஆண்டு நடந்த கோட்டாபயவை வீட்டுக்கு அனுப்பும் போராட்டத்தின் போது முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜாபாவேவரத்தின வீட்டை போராட்டக்காரர்களால் சுற்றி வளைத்திருந்த சந்தர்ப்பத்தில் அவரை சந்திக்க இலங்கைக்கான முன்னாள் இந்திய உள்சாணிகர் கோபால் பால்கேஸ் என்ற ரகசியம் தொடர்பில் பேராசிரியர் சுனந்த மத்தும பண்டார வெளிப்படுத்தி இருக்கிறார். இது தொடர்பில் கலனி பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணை வேந்தரும் பொருளாதார துறையின் முன்னாள் சிரேஷ்ட பேராசிரியருமான சுடந்த மத்தும பண்டார எழுதிய போராட்டத்தின் சக்தி கோட்டாபயவை வெளியேற்றதிலிருந்து ரணிலின் சிறைவாசம் வரை என்ற நூலில் வெளிவந்ததாகவும், அதாவது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது.
நூலாசிரியர் சுனந்த மத்தும பண்டார ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசகராகவும் இருந்திருக்கிறார். 2022 ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி சபாநாயகர் மஹிந்த ஜாப்ப அபேவர்த்தனவின் வீட்டை போராட்டக்காரர்கள் சுற்றி வளைத்த போது திடீரென அங்கு வந்து முக்கிய நபர்கள் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் உண்மையாக வெளிவந்தவர் கோபால் பால்கியாக இருக்கிறார். அவர் சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேவர்த்தனவை ஜனாதிபதி பதவியை பாரமளிக்குமாறு அழுத்தம் கொடுத்திருக்கிறார். அருகலிய தொடர்பில் விமல் வீரவம்ச எழுதிய நூலில் அந்த சந்தர்ப்பத்தில் ஜூலி சங் வந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அது தவறானது என சுனந்து எழுதியிருக்கிறார். இந்த அருகலிய தொடர்பில் 4 புத்தகங்கள் வெளிவந்திருக்கிறது. அவற்றில் ஒன்று கோட்டாபய ராஜபக்சவும் எழுதியிருக்கிறார். அவற்றில் கோபால் பால்கி தொடர்பில் எதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை எனும் அருகில போராட்டத்தின் போது ஜூலி சங் மட்டுமே பெருவாரியாக பேசப்பட்ட ஒருவராக இருக்கிறார். கோபால் பால்கி தொடர்பில் எங்கும் குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை. நூலாசிரியர் சுனந்த மத்தும பண்டாரம் மஹிந்த ஜாப்பா அபேவர்த்தனவுடன் நடத்திய கலந்துரையாடலின் ஆதாரங்களை கொண்டு இந்த விடயங்களை அவர் வெளிப்படுத்தி இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் இது தொடர்பில் அவர் குறிப்பிட்ட விடயத்தில் வீட்டை முற்றுகையிட்டிருந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை தாண்டி கோபால் பால்கே எப்படி வந்தார், அவருக்கு ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கலாம் என்றும் பெரிய சந்தேகம் இருப்பதாகவும் சபாநாயகர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நூலின் சாராம்சத்தில் இந்தியாவின் நேரடி தொடர்பு போராட்டத்தில் இருந்ததாலே கோபால் பால்கே இவ்வாறு செயற்பட்டார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது இவ்வாறாக ஒரு புறம் இருக்க மேசைக்கு அடியால் பணத்தை வழங்கியதாக ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இயற்கைக்கு மாறான செயற்பாடுகளுக்கு அனுமதி அளித்த அரசியல்வாதிகள் செய்த தவறை பேரிடரில் மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட காரணமாகும் என பேராயர் மெல்கம் ரஞ்சிதாண்டகை தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா நாட்டில் ஏற்பட்ட சிக்கலான சூழ்நிலை தொடர்பில் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். டெட்வா சூறாவளியால் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக நாடு ஒரு முக்கியமான தருணத்தை எதிர்கொண்டுள்ள இந்த நேரத்தில் டிசம்பர் முதல் கணக்காய்வாளர் நாயகம் பதவி நிரப்பப்படாமல் இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கணக்காய்வாளர் நாயகம் இல்லாதது ஒரு சிக்கலான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் நிதிக்குழுவின் தலைவர் என்ற வகையில் ஹர்ஷடி சில்வா ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். அரசியலமைப்பின் 148வது பிரிவின்படி பொது நிதிகள் மீது பாராளுமன்றம் முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டிருக்கிறது. அதை செயல்படுத்துவதற்கு ஒரு சுயாதீன தணிக்கை பொறிமுறை அவசியமாக இருக்கிறது. மேலும் அரசியலமைப்பின் 154வது பிரிவின்படி கணக்காய்வாளர் நாயகம் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் அரசு நிறுவனங்களில் கணக்காய்வாளர்கள் அல்லது அதன் விவரங்களை நாடாளுமன்றத்திற்கு அறிக்கை செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே கணக்காய்வாளர் நாயகம் பதவி நிரப்பப்படாமல் இருப்பதனாலேயே மேற்கொண்டு குறிப்பிட்ட அரசியலமைப்பு செயல்முறை மீறப்பட்டுள்ளதாகவும் அவர் அந்த கடிதத்திலேயே குறிப்பிட்டிருக்கிறார். இத்துடன் இன்றைய வியூகம் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. மீண்டும் நாளைய தினம் இதே போன்ற மற்றும் ஒரு வியூகம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.